ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாபா ஸ்டைல் பன்னீர். அது கூட நான் சப்பாத்தி செஞ்சுருக்கேன். பன்னீருக்கு தேவையான பொருட்கள் இதோ: ஆனியன், பச்சை மிளகாய், பட்டை, லவங்கு, பிரியாணி இலை, ஸ்டார் ஆனிஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ பியூரி, கடலை மாவு, இஞ்சி, பன்னீர். ஓகே, இப்போ எப்படி செய்கிறது பார்ப்போம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பன்னீரை க்யூபாக வெட்டிக்கோங்க. கூட இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை 20 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தவா எடுத்துக்கோங்க, அதில் பட்டர் போடுங்க. பட்டர் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மேரினேட் பண்ண பன்னீரை எடுத்து ரோஸ்ட் பண்ணுங்கள் நல்லா. எதிரா புதிரா புதிரா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பன்னீர் இப்படி தான் இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் இப்போது ஒரு கடாய் எடுங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டர் போடுங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சதை போடுங்க. அது லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்ச ஆனியன்ஸை எடுத்து போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கல்லுப்பு போடுங்க. அதுக்கப்புறமா எனக்கு கருவேப்பிலை பிடிக்கும், அதனால் நான் கருவேப்பிலை போடுறேன். உங்களுக்கு வேணா போடுங்க, இல்லாட்டி போடாதீங்க. நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் போடுங்க. மிளகாய்த்தூள் போட்டு கடலை மாவு, அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது மூணுத்தையும் போட்டு நல்லா ஒரு வாட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோ பியூரி எடுத்து ஊற்றி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு அந்த தக்காளி வாசம் போகணும், அது வரைக்கும் நல்லா கலரி விட்டு கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை எடுத்து அதில் போடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட்டியான தயிர் எடுத்து அதில் கடைசியாக போடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சாப் பண்ணி வச்ச ஜிஞ்சரையும் சில்லிஸையும் கடைசியாக போடுங்க. அதை 2 நிமிஷம் இது பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு லைட்டாக சுகர் வேணுன்னா ஆட் பண்ணுங்கள். சுகர் டேஸ்ட் பிடிக்காதுங்க, ஆட் பண்ணாதீங்க. அப்புறமா கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணுங்கள்.